முதல்ல ஆகாயம், அதுக்கடுத்து காற்று, அதுக்கடுத்து நெருப்பு, நீர், அதற்கு அடுத்தபடியா நிலம். முதலா இந்த பிரபஞ்சம்னு கூட சொல்ல முடியாது, இந்த பிரபஞ்சமே உருவாவதற்கு ஆதாரமாக இருந்தது ஆகாயம். ஆகாயத்திலிருந்து காற்று உருவானது, காற்றிலிருந்து நெருப்பு உருவானது, நெருப்பிலிருந்து நீர் உருவானது, நீரிலிருந்து நிலம் உருவானது. திரும்ப இது ஒன்றுக்குள்ள ஒன்றும் அடங்கும், ஒடுங்கும். எப்படி இருக்குன்னா, கடைசியாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிலம் நீருக்குள்ள ஒடுங்கிரும். நீர் நெருப்பில் ஒடுங்கும், நெருப்பு காற்றில் ஒடுங்கும், காற்று ஆகாயத்தில் ஒடுங்கும். அப்படியே ரிவர்ஸில் வரும். எப்படி முதல்ல மேலே போச்சோ அதே ஆர்டரில் மேலேருந்து கீழே வந்துடும். இது இயல்பாட்ட பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயங்களை இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களை பஞ்சாங்கத்தில் ஒடுக்கியிருக்காங்க. பஞ்சாங்கம்ன்றதுனா எதுன்னு பார்த்தீங்கன்னா, திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். திதிவார நட்சத்திர யோக கரணம். முதல்ல இந்த வாரம்ன்றதை எடுத்துக்கிறோம். இந்த வாரம்னா என்னன்னா கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் சொல்கிறோம் இல்லையா, அந்த கிழமைகள். இந்த கிழமைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எது? எதை அடிப்படையாக வைத்து இந்த கிழமை உருவாகுது? யாராவது சொல்ல முடியுமா? சூரியனால, சூரிய உதயத்தினால. சூரிய உதயம் எப்படி ஆகுது? கேள்வி சின்ன கேள்வி, பதில் அதை விட சின்ன பதில். நீங்க அதிகமா யோசிக்காம டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்க. யாரு சொன்னது? அக்கா சொல்லிட்டாங்க. பூமி சுழல்வதால். ஏன்னா அவ்யா சொன்ன மாதிரி சூரியன் நிலையாத்த ஒரு இடத்துல இருக்கு இல்லையா? இந்த பூமி சுழல்கிறது. இந்த பூமி சுழல்வதால சூரியன் உதயமாற மாதிரி தெரியுது, மதியத்தில் நம்ம தலைக்கு உச்சியில் இருக்கிற மாதிரி தெரியுது, சாயங்காலம் மேற்க மறைகிற மாதிரி தெரியுது. அப்போ இந்த கிழமை உருவாவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது பூமியினுடைய சுழற்சி, கிழமை, வாரம். அதற்கு அடுத்தபடியாக நட்சத்திரம். நட்சத்திரம்னா என்னது? நட்சத்திரம் எப்படி உருவாகுது? இந்த சந்திரன் பூமியை சுற்றி வருது இல்லையா? கற்பனை பண்ணுங்க, தயவு செஞ்சு கற்பனை பண்ணுங்க. பூமி நடுவில் இருக்கு, இந்த பூமியை சந்திரன் சுற்றி வர்றார். இப்படி சுற்றி வரக்கூடிய இந்த பாதையை தான் 27 பாகங்களாக பிரிச்சிருக்கிறோம். இந்த 27 பாகங்களை தான் நட்சத்திரம்னு சொல்றோம். தயவு செஞ்சு இந்த நட்சத்திரம்னு உடனே வானத்தில் ஒளிரக்கூடிய ஒரு பொருள், வான் பொருள்னு நினைக்க வேண்டாம். வானத்தில் இருக்கிற ஒரு கோண அளவு. இப்போ இங்கே இருக்குன்னா இது இது வரைக்கும் 30 டிகிரி, இது வரைக்கும் 60 டிகிரி, இது வரைக்கும் 90 டிகிரின்னு ஒரு கோண அளவு இருக்கு பார்த்தீங்களா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு கோண அளவுக்கும் சாதாரண சொல்ற தூரம்னு கூட ஒரு பேச்சுக்கு வச்சுக்குங்க, சரியா? சாதாரண ஒரு கடுகுல இருந்து, கடுகுல ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம 360 பாகைகளாக பிரிக்க முடியும். இப்போ இந்த மகால் இருக்கு, இந்த மகாலை 360 பங்கா நம்ம பிரிக்க முடியும். பிரித்து அசுவனி, பரணி, கார்த்திகைன்னு சொல்லி 27 நட்சத்திரங்களாக போட முடியும். மேச ரிஷபம் சொல்லி 12 ராசிகளாக பிரிக்க முடியும். அந்த அளவுக்கு
இந்த ஜோதிடம் வாஸ்து எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம். சரிங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது நட்சத்திரம்னா என்னது, இந்த பூமியை இந்த சந்திரன் சுற்றி வரக்கூடிய அளவு தான் உங்களுக்கு வந்து நட்சத்திரம்னு சொல்கிறோம். வாரம் கிழமையில் வந்து என்ன சொன்னோம், பூமி சுழல்வதை சொன்னோம். நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் சுற்றி வர்றதை சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக திதி. திதினா என்னது, பூமியிலிருந்து பார்க்குறோம். பூமியிலிருந்து பார்க்குறப்ப சூரியன் ஒரு இடத்துல இருக்குது. சரிங்களா? அந்த சூரியனில் இருந்து சந்திரன் இருக்கக்கூடிய தூரம் இருக்கும் இல்லையா, அதை தூரம்னு சொல்லக்கூடாது. நம்ம இந்த மீட்டர் அளவிலான தூரம், கிலோமீட்டர் கணக்கில் சொல்கிறது. வானியலில் வந்து கோணம்னு சொல்லுவாங்க. கோண அளவு டிகிரி, மினிட்டு, செகண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சூரியனுக்கும் இந்த சந்திரனுக்கும் இடையில இருக்கிற கோண அளவு தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, திதி. இதற்கு அடுத்தபடியா யோகம். யோகம்னா என்ன அர்த்தம்? யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். யோகம்னா சேர்க்கை. இப்போ குருச்சந்திர யோகம்னு சொல்கிறோம் இல்லையா? குருச்சந்திர யோகம்னா என்ன அர்த்தம்? குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க, அதுதான் குருச்சந்திர யோகம். கஜகேசரி யோகம். இது மாதிரி இந்த யோகம்னாவே சேர்க்கைன்னு அர்த்தம். அப்போ இங்கே பஞ்சாங்கத்தில் என்ன சொல்கிறோம்னா, சந்திரன் இருக்கக்கூடிய பாகை. இப்போ சந்திரன் வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் வந்து 10 டிகிரியில் இருக்கிறார். சூரியன் வந்து 1 டிகிரியில் இருக்கிறார். அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 11 டிகிரி. அப்போ மேசத்தில் 0 டிகிரியிலிருந்து 11வது டிகிரியில் தான் அந்த யோகம்ன்ற ஒரு புள்ளி மனதால் கற்பனை செய்யக்கூடிய ஒரு இடம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்பனை செய்யக்கூடிய ஒரு இடம் தான். கற்பனை செய்யக்கூடிய இடத்துக்கு பவர் இருக்கா இல்லையா? வானியலில் கற்பனை செஞ்சு தானே சொல்கிறீங்க, அதுக்கு பவர் இருக்கா இல்லையா? இருக்கு. அதை எப்படி விவரமாக சொல்லலாம்? இருக்கு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எப்படி? அது ஏதாவது ஒன்று ப்ரூஃப் சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா? லக்னம்னா என்னது? 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 12 வீடுமே சொல்கிறோம் இல்லையா? இந்த 12 வீட்டை கண்ணில் காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. ஆனால் அந்த 12 வீட்டு பலனையும் நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? இல்லையா? அப்போ கண்ணுக்கு தெரியாததுனால ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அடுத்தபடியாக கர்ணம். கர்ணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திதியோட அளவு சொன்னோம் பார்த்தீங்களா? திதியோட அளவுல பாதி. இப்போ சந்திரன் வந்து 12 டிகிரியில் இருக்கிறார், சூரியன் வந்து 1 டிகிரியில் இருக்கிறார். அப்போ 12 டிகிரி இருந்து 1 டிகிரியை கழிச்சா எவ்வளவு? 11ல் 1 போச்சுன்னா 10 டிகிரி. அதில் பாதி 5 டிகிரி. இந்த 5 டிகிரி தான் கர்ணம். இந்த நம்ம இந்து மெத்தடில் இருக்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிகிரிகளை பூராமே ஒரு குறியீடாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி சிவன், பார்வதி, முருகன், கணபதினு சொல்லி ஒரு சக்தியை நம்ம வந்து உருவகப்படுத்துகிறோம் இல்லையா, சிம்பாலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி திதிக்கு பிரதமை, துவிதியை, திருதின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துட்றோம். அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துட்றோம். திங்கள், செவ்வாய், புதன் சொல்லி கிழமைகளுக்கும் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம். நட்சத்திரத்துக்கு அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணின்னு ஒரு உருவம் கொடுக்குறோம். அசுவனினா என்ன உருவம் கொடுக்குறோம்? குதிரை. அந்த குதிரைன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஒரு வீரியம் ஞாபகத்துக்கு வரணும். இருக்கிற மிருகங்கள்லேயே மிக மிக வீரியமாக இருக்கக்கூடியது குதிரை. அப்போ ஒரு அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்த உடனே நம்ம சொல்லுவோம், அப்போ அவன் வந்து ரொம்ப வீரியமான ஆளாக இருப்பான்.
ஒன்று மருத்துவம் சார்ந்த சிந்தனை அவனுக்கு இருக்கும். அதனாலதான் அஸ்வினி குமாரர்களை அவங்க வந்து தெய்வமாக கொடுத்தாங்க. இந்த குறியீடுகளை பூராமே நீங்கள் வந்து ஏன் எதுக்கு எப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த நூலில் கிடைக்கும். ஏனோ நம்ம அந்த சிந்தனைக்கு போகிறதே இல்லை. புத்தகத்தில் போட்டிருக்கு, மனப்பாடம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இதை உட்காந்துக்கு நம்ம விடிய விடிய டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்கோம், தேவையே இல்லை. ஏன் எதுக்கு எப்படி நீங்கள் ஒரே ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சிந்திக்க அதில் வந்து நமக்கு வந்து ஏராளமான புதையல் கிடைக்கும். ரைட்டு. அசுனி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? கேது. மக நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? கேது. மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? அப்ப 3 பேத்துக்கு ஒரே குணத்தை சொல்லிட முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? மேசராசியில் இருக்கிற அசுனி நட்சத்திரம் சர நெருப்பு தத்துவம் இல்லையா? மேசம்ன்றது சரராசி, மேசம்ன்றது நெருப்பு ராசி. அப்ப சர நெருப்பு. அப்ப அவனுடைய உயிர் சக்தி மிக மிக துடிப்பா இருக்கும்னு அர்த்தம். ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரே விஷயம் எது? அந்த துடிப்பு நல்லதுக்கு பயன்பட போதா கெட்டதுக்கு பயன்பட போதான்னு கண்டுபிடிக்க தெரியல. ஒரு வயசு பையன், ஒரு 20 வயசு பையன், சரியா? அவனுக்கு வந்து ஒரு கிரகம் அசுனி நட்சத்திரத்திலிருந்து இயங்குது. அவனுக்கு அப்போ அசுனினாவே அங்கே மேசத்தில் தான் இருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அவர் நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாருன்னு பார்க்குறோம். அவனுக்கு நல்லதை செய்யணும்னு இருந்தால் தான் அவன் வந்து துடிப்போடு இருக்க முடியும். கிடைக்கிற வாய்ப்புகளை பூரா பயன்படுத்தி அவன் வந்து முன்னேற முடியும். அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவன் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பயன் தரும். மாறாக அவனுக்கு அந்த அசுனி நட்சத்திரம் கெடுதல் செய்யணும்னு இருக்குன்னு வைங்க, அந்த இளம் வயதில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இளமை துடிப்பு இருக்கு பார்த்தீங்களா, ரத்தத்தில் அந்த சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை பூரா இந்த வாலிபம் வந்து இன்னும் வருஷம் பூரா இருந்துரும்ன்ற ஒரு மப்புல தேவையில்லாத சேட்டையெல்லாம் செஞ்சு பிஞ்சிலே பழுத்து போயிடும். இதை நம்ம ஜோதிடர் வந்து கண்டுபிடிக்க தெரியணும். இது எப்போ கண்டுபிடிக்க தெரியுது ரொம்ப முக்கியமாக தெரியுமா? பொருத்தம் பார்க்குறப்ப தேவைப்படும். சார் அருமையான ஜாதகம் வந்துருக்கு சார், என் பொண்ணுக்கு அருமையான ஜாதகம் வந்திருக்கு, பையன் வந்து எம்இ முடிச்சிருக்கிறான், கனடாவில் வேலை பார்க்குறான், மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், ஒரே பையன். இதெல்லாம் சொல்கிறப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இருக்குன்னு சொல்லிடுங்க சார், பொருத்தம் இருக்குன்னு சொல்லிடுங்க. நீங்கள் கேட்குறது பூரா தர்றோம்னு அர்த்தம். நம்ம சொல்லிடலாமா? இருந்தால் சொல்கிறோம், இல்லாட்டினா இல்லைன்னு தான் சொல்ல போகிறோம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஜோதிடருடைய கடமை பொறுப்புன்றது அதிகம். ஆனால் நம்ம வந்து நுனிப்புள் மேஞ்ச மாதிரி ஜோதிடத்தோட அற்புதம் தெரியாமல், இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் மேலோட்டமாக ஏதோ 2 புத்தகத்தை படித்து விட்டு இதுக்கு கஷ்டம். யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சியாளர்னு போடுறான், சாமிக்கு இந்த வார்த்தை அநியாயத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி என்னையா நீ ஆராய்ச்சி பண்ணி விட்ட? அதனால ஒரு கிரகம் நல்லது செய்யணும்னு இருக்கா கெட்டதை செய்யணும்னு இருக்கா ஜாதகத்திலேன்னு கண்டுபிடிக்கிறத தெரிஞ்சிருக்க வேண்டியது பிரதானமான விஷயம். ஜோதிடத்தில் மிக மிக கஷ்டமான வேலை 3 விஷயம். ஒரு ஜாதகத்தில் ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடுத்து ஒரு திசை நடக்கிறப்ப அந்த திசை நல்லதை செய்ய போதா கெட்டதை செய்ய போதான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இன்னும் ஒரே கஷ்டம் என்னது? கோச்சாரத்தில் அந்த திசாநாதன் நல்லதை செய்ய போகிறானா கெட்டதை செய்ய போகிறான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த 3 கஷ்டம்தான். இந்த 3ஐயும் எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா சொல்லணும்னு நினச்சா ஒரு அற்புதமான எளிமையான முறை. நீங்கள் ஜோதிடம் படிச்சிருக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம தனசேகரன் தான் பாண்டிச்சேரியில் சொன்னார், நீ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லு, அது சரியாகவே இருக்கும். ஆனால் ஒரே கண்டிஷன் என்ன சொன்னார்? உன்னுடைய குருநாதரை மனதால் ஏற்றிக்கிட்டு, சரியா, உன்னைய துரியத்தில் ஆகணையிலிருந்து அவர் நின்று பலன் சொல்கிற மாதிரி சொல்லு, அது வந்து பலிதமான்னு சொன்னார்.
அதுக்கு வேற யாரும் நம்மளை பொறுத்தவரை குருநாதர் கிடையாது, சுவாமிகள் தான். இங்கே நம்ம சாமியை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். இவர் சூரியநாராயணன் அற்புதமாக பேசுகிறார். அவர் பேச்சு இன்னைக்கு தான், இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லை. நான் வாழ்நாள் பையனை நான் இழந்துட்டேன். எகிரிட்டார் ப்ரெஷர் கூடிருச்சு. ஆமாம், நல்ல ஒரு அற்புதமான பேச்சு. அதாவது சாமிகிட்ட எங்களுக்கு அதே மாதிரி இன்னொருத்தர் சுவாமிமலை தக்கார் வந்து சொன்னார். உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. நான் என்ன சொல்லணும்னு நினச்சோன்னா அதை அருமையாக சொன்னார். சாமிகிட்ட எங்களுக்கு பிடிச்சதே அதுதான். அவர்கிட்ட நாங்கள் நெருங்கி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ இன்னைக்கு சாமி கொஞ்சம் இழைச்சிட்டார். இல்லைன்னா முந்தி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது மாதிரி இன்னும் ஒரு 2 பங்கு இருப்பார். ஒரு 10 பேர் 20 பேர் வர்றப்ப அவர் மட்டும் தனிச்சா தெரிவார். பார்க்கறதுக்கு முரட்டு ஆளுமா இருப்பார். சின்ன பிள்ளைகளை கூட பார்த்தா கூட கொஞ்சம் ஒதுங்கி போகும், அந்த அளவுக்கு இருப்பார். ஆனால் பழகி பார்த்தா தான் தெரியும் அவருக்கு பிடிச்ச ஒரே விஷயம் தர்மம், தர்மம், தர்மம். நேர்மையோடு அவர் சொல்கிறது என்னது, நேர்மையோடு ஐயா சாமி நீங்கள் செய்கிறது தப்புனா ஏன்ட்ட நேரடியாக சொல்லியா, இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லாதையா. அதுதான் அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. அதனால் நண்பர்களே, தர்மம் தலைகாக்கும், தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது ஏதோ நம்மளை உயிர் நினைக்க வேணாம், அந்த இடத்துல இருக்கிற அந்த சூழல்ல இருந்து நம்மளை வந்து காப்பாற்றும். அதெல்லாம் 100க்கு 100 உண்மை. சுவாமியை பார்த்தீங்கன்னா, அவரை தந்தையாக பார்த்தீங்கன்னா நமக்கு தந்தையாக இருப்பார். ஒரு நண்பனாக பார்த்தீங்கன்னா நமக்கு நண்பனாக இருப்பார். சரிங்களா? இன்னும் உறவு நீங்கள் என்னென்ன உறவில் பார்க்குறீங்களோ அந்த உறவுக்கு பூரா நமக்கு இறங்கி வந்து நமக்கு அவர் உதவக்கூடிய நண்பராக அவர் இருப்பார். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் திரும்ப நம்ம பஞ்சாங்கத்துக்கு வருவோம். இந்த திதி பேர் சொல்லிட்டோம். இது எப்படி இந்த பஞ்சபூதத்தோடு இணைக்கிறாங்கன்றதை பார்ப்போம். இப்போ திதிக்கு நேராக, திதின்றது வந்து நீர் தத்துவம் உடையது. திதி வந்து நீர் தத்துவம் உடையது, அது அந்த பஞ்சபூதங்களில் வர்றது. அதற்கு அடுத்தபடியாக கிழமை, வாரம்னு இருக்கு இல்லையா, அது வந்து நெருப்பு தத்துவம் உடையது. அடுத்து நட்சத்திரம் காற்று தத்துவம் உடையது. யோகம் ஆகாய தத்துவம் உடையது. கர்ணம் நிலத்தத்துவம் உடையது. இப்போ இது இந்த திதி வந்து நீர், வாரம் வந்து நெருப்புலாம் சொல்கிறோம் இல்லையா, இது எப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம்? ஒரு இடத்துல நீர் இருக்குன்னா அங்கே என்ன இருக்கும்? செழுமை இருக்கும் இல்லையா, வளம் இருக்கும், செழுமை இருக்கும். அதனால ஒரு ஜாதகத்தில் நீர் தத்துவ ராசிகள் நல்லா இருக்கும் பொழுது, அதுக்குள்ள அண்டர் கரண்டான வார்த்தை அது. ஒரு ஜாதகத்தில் நீர் தத்துவ ராசிகள் எது? கடகம், விருச்சகம், மீனம். இந்த ராசிகள் நல்லா இருந்தால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை வளமுடையதாக இருக்கும். வளம்ன்றதுல எவ்வளவோ அர்த்தம் இருக்குது. இதில் எதை சொல்லலாம்? பொருளாதார ரீதியாக சொல்லலாமா, மனோ ரீதியாக சொல்லலாமா? மெயினாக வந்து மனோ ரீதியாக சொல்லணும். மனம் இப்படி பேசணும். சரி. அதுக்கு அடுத்து நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவம், நெருப்பு எதை குறிக்கும்? ஆயுள். அடுத்து காற்று தத்துவம், நம்ம செய்யக்கூடிய தீமைகள், அது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய கர்மா. பாவத்தை நீக்கிறதுக்கு காற்று தத்துவம், அதுக்குரியது நட்சத்திரம். அப்ப நம்ம பரிகாரம் எப்ப செய்யணும்? நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருக்கோ அந்த நாளில், நட்சத்திரம் தான் இங்கே மெயின். நம்மள்ட்ட இருக்கிற பாவ விமோச்சனத்துக்கு நட்சத்திரத்தை தான் எடுத்துக்கிறணும். செழுமையாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சானா
எந்த திதி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அந்த திதியை பயன்படுத்தணும். ஆயுள் வேணும்னு நினைச்சாருன்னா நெருப்பு தத்துவத்தை பயன்படுத்தணும். அடுத்தபடியாக ஆகாய தத்துவம். ஆகாய தத்துவம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து கர்ணம். கர்ணம்ன்றது நிலத்தத்துவம் சொன்னேன். அது விவசாயத்தை குறிக்கக்கூடியதுன்னு பழமையான நூல்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது விவசாயத்தை மட்டும் இல்லை, நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் குறிக்கும். நம்மளுடைய முயற்சிகளை பூரா குறிக்கும். முந்தி பார்த்தீங்கன்னா கர்ணம்னு ஒருத்தர் இருந்தாரா? கர்ணம்னு ஒருத்தர் இருப்பார். ஈயோவுக்கு முன்னாடி கர்ணம்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த தாலுகா ஃபுல்லாகவே செயல்படும் அதிகாரியாக இருப்பார். அதனால தான் அவருக்கு கர்ணம்னு பேர். அதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த கர்ணம். ரைட். அடுத்தபடியாக இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய உடம்புல எந்தெந்த உறுப்புகளை செயல்படுத்துது, ஊக்கப்படுத்துது, ஆக்கப்படுத்துதுன்னு பார்ப்போம். நீர் தத்துவம். நாக்கு. நம்மளுடைய நாக்கு குறிக்கும். நெருப்பு தத்துவம். எதை சொல்லலாம்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதான பஞ்சேந்திரியம்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் நீர் தத்துவத்துக்கு நாக்குன்னு சொல்லிட்டோம். நெருப்பு தத்துவத்துக்கு எதை சொல்லலாம்? கண்ணு. நம்மளுடைய கண்ணு. அடுத்து காற்று தத்துவம், நம்முடைய மூக்கு. அடுத்து ஆகாய தத்துவம். சுவாமிக்கு எது பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சுவாமிக்கு நல்ல ஆராதனை பிடிக்கும் இல்லையா? நல்ல பண்ணிசைக்கணும். அதான் அதனால தான் ஆகாய தத்துவம். அடுத்து நிலத்தத்துவம், நம்மளுடைய உடம்பு முழுக்க. அதனால தான் மெய், வாய், கண், மூக்கு, செவி இன்னும் சொல்கிறது. இதற்கு அடுத்து இந்த பாருங்க, இந்த பஞ்சபூதங்களை பஞ்ச இந்திரியங்கள் அடக்கி இதுக்குள்ள இந்த கிரகங்கள் அடைச்சிருக்கிறாங்க பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள். அது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் பார்க்குறப்ப நீர் தத்துவ கிரகங்கள் சந்திரன், செவ்வாய். என்ன சார் செவ்வாயை நாங்கள் இது வரைக்கும் அப்படி பார்க்கலையே, நெருப்பு தத்துவமாக தானே பார்த்தோம் அப்படி நினைக்க வேண்டாம். நீருக்கு சந்திரன். இது நான் சொல்கிறது எல்லாமே மூல நூல்கள் இருக்கிற விஷயத்தை தான் சொல்லிக்கிருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நெருப்பு தத்துவம் குரு. அடுத்து காற்று தத்துவம் சூரியன், செவ்வாய். இது என்ன சார் ரெண்டுமே நாங்கள் நெருப்பு தத்துவம் தானே நினச்சிக்கிருக்கோம். இதுக்குள்ளே மிகப்பெரிய தத்துவங்கள் இருக்குது. அது இப்போது தேவையில்லை, தேவைப்பட்டால் நம்ம கோயம்புத்தூர் இதில் பேசுவோம். அடுத்து ஆகாய தத்துவம் புதன். அடுத்து நிலத்தத்துவம் சனி, ராகு, கேது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒரு விஷயம். இந்த பஞ்ச பூதங்களுக்கு பஞ்ச இந்திரியங்களை பார்த்தோம், கிரகங்களை பார்த்தோம். அடுத்து திருத்தலங்கள், குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகள். நீர் தத்துவத்துக்கு திருத்தணி, நெருப்பு தத்துவத்துக்கு திருச்செந்தூர், காற்று தத்துவம் திருப்பரங்குன்றம், ஆகாய தத்துவத்துக்கு சுவாமி மலை, நிலத்தத்துவத்துக்கு பழமுதிர் சோலை. இப்போ நான் சொன்னது நீங்கள் அப்படியே அசை போட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற அதிசயம், அற்புதம், ஆனந்தம் எல்லாம் உங்களுக்கு புலப்படும். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் இல்லாமல் இருக்கு. அறுபடை வீடுகளில் ஒரு படை வீடு மட்டும் இங்கே இல்லை. பழனி இல்லையா? இந்த 5 தலங்களுக்கும் போய் கிடைக்கக்கூடிய புண்ணியங்களை இந்த ஒரே படுவை வீடான பழனிக்கு சென்று சுவாமியை தரிசனம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும்ன்றது ஐதீகம். அந்த அற்புதத்தை ஆனந்தத்தை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். சரி, இன்னும் பேசலாம்.
ஆனால் சுவாமி பேச்சை கேட்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ என்ன மாதம்? தமிழ் மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதம் சிறப்பு என்ன? மாதங்களில் மார்கழி அப்படின்னா என்ன? பிபி சீனிவாஸ் பாடின பாட்டா? ரைட், அது நமக்கு தேவையில்லை. இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் சீரியஸான விஷயம், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்கள் எங்கேயும் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. பால்வெளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மில்கி வே இல்லையா? இந்த மில்கி வேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறு பார்த்துருப்போம், சாதாரண ஆறு பார்த்துருப்போம், காவேரி இல்லைன்னா இந்த மாதிரி ஓடைகள் கூட தீர்த்தங்கள்லாம் பார்த்துருப்போம். இது மாதிரி பிரபஞ்சத்தில் வான் மண்டலம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இது நம்ம பூமி மாதிரி, இன்னும் சொல்கிறதா சூரிய குடும்பம் மாதிரி ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள், இன்னும் என்ன ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள், சூரிய குடும்பங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பூரா எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்வெளி மண்டலத்தில் தான் இருக்கு. இந்த பால்வெளி மண்டலத்தை யாராவது பார்த்துருப்போமா? கண்டிப்பாக பார்த்துருக்கோம், எல்லாரும் பார்த்துருக்கோம். ஆனால் இதுதான் பால்வெளி மண்டலம் தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம், சூரிய உதயத்துக்கு பின்னாடி அந்த சூரியன் வந்துட்டதுனால கொஞ்சம் பார்க்கறது கஷ்டமாகி போயிடும். அதனால் இன்னும் ஒரு 10-20 நாள் போய் மார்கழி 20ஆம் தேதிக்கு மேலே அடிவானத்தில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ஈசானியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஈசானியத்தில் ஆரம்பித்து, இங்கே தான் ஈசானியம் இல்லையா? இங்கேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி போகுது. இந்த பக்கம் தென்மேற்கு நைருதி கன்னிமுலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஒரு பால்வெளி மண்டபம் அப்படியே மின்னும். நம்ம டியூப்லைட் போட்டால் மங்கள ஒரு டியூப்லைட் இருக்கிற மாதிரி நினச்சிங்க. அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நம்ம பார்க்க முடியும். அதுதான் வந்து பால்வெளி மண்டலம். இந்த பால்வெளி மண்டலத்தில் தான் இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த பால்வெளி மண்டலத்தில் இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். திரும்ப நம்ம அங்கே தான் போக போகிறோம் அப்படின்னு யார் சொல்கிறா? நம்மளுடைய முன்னோர்கள் பூரா சொல்கிறாங்க. இன்னைக்கு அறிவியல் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. சரிங்களா? அப்போ நம்ம இப்போ இன்னைக்கு காலையில் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தோம், நேற்று திருவாரூர் போயிட்டு வந்தோம், இப்படி அதுக்கு முந்தின வாரம் சிதம்பரம் போயிட்டு வந்தோம். நெருக்கி ஏறக்குறைய ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரம் போயிட்டு வந்தேன் நான். அதெல்லாம் பெரிய பாக்கியம்தான். இந்த தியாகராஜரை, இங்கே இருக்கிற சிவன், இவங்க எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். எங்கள் அப்பா பார்த்தாரு, எங்கள் தாத்தா பார்த்தாரு, எங்கள் முப்பாட்டையும் பார்த்துருப்பேன். இனி வரக்கூடிய என்னுடைய மகன் பார்ப்பேன், என் பேரன் பார்ப்பேன். இவங்களுக்கு பூரா சாட்சியாக இருக்கக்கூடியது அவர் இல்லையா? அதுக்காகவாது நம்ம அந்த மரியாதையை கொடுக்கணும். அதனால தான் அந்த தெய்வம் இருக்கின்றதுக்கு சாதெல்லாம் எவ்வளவோ பேசலாம், டைம் இல்லை. ரைட், இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த பால்வெளி மண்டலத்தில் தான் அனைத்து பிறந்த உயிர்கள் எல்லாமே அங்கேருந்து தான் வருது, கடைசியில் அங்கே தான் போய் ஒடுங்குது. இதை நம்ம கண்ணால் பார்க்கணும்னா, கிழக்கு அடிவானத்தை பார்க்கணும்னா இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எந்த மாதமும் பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பார்க்கணும்னா ஒரு மாதத்தில் பார்க்கலாம். எந்த மாதம் யாராவது சொல்ல முடியுமா? சித்திரை மாதம். ஏன்? அவர் தம்பி வந்து நெருங்கிட்டார். பங்குனி மாதத்தில் பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் இரவு, பங்குனி மாத இரவில் இல்லை பங்குனி மாத இரவில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள, சரிங்களா? உச்சியில் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி இந்த வடகிழக்கில் ஆரம்பித்து தென்மேற்கில் வந்து அந்த மில்க் வேலியை நல்லா தெரியும். நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கரண்ட் இல்லாமல் இருந்தால் அதை அனுபவிக்கலாம். சரிங்களா? அதனால் நமக்கு அந்த வாய்ப்பு இறையர்களால் கிடைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் எவ்வளவோ பேசலாம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இது சார்ந்த விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு எளிமையாக ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுக்குன்னு சொல்லி சில புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறேன்.
அது பற்றிய விவரம் உங்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தில் இருக்குது. கடைசியில் ஒரு சின்ன ஒரு விளம்பரம் மாதிரி கொடுத்தோம். அது சாமியை உங்களை எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துருக்குறாரு. நானும் கொஞ்சம் புக்கு கொண்டு வந்திருந்தேன். வேணும்னு நினைக்கிறவங்க என்னை கேட்டு வாங்கிக்கலாம். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய இறை அருளுக்கும் சுவாமிக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க 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 என்று கூறி விடைபெறி நன்றி, வணக்கம். நன்றி.